சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருநெல்வேலியில் உரையாற்றிய கழக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உணர்ச்சி பிழம்பாக வெடித்திருக்கிறார். எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்தேன் என்று நாக்கில் நரம்பில்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் எனவும், முதலமைச்சராக என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவரான உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது எனவும், தேர்தலில் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பார்கள், உங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கத்தான் போகிறார்கள் எனவும், ஆனால் தலைவர் கலைஞருடன் ஒரு மகனாக என்னுடைய உறவை பற்றி வர்சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது என்றும், நினைவாற்றலை இழந்த போது கூட மருத்துவர்கள் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டால் அண்ணா அண்ணா என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் அன்பு தம்பி அவர் எனவும், முடியாத நிலையில் கூட அறிவாலயம் செல்ல வேண்டும், முரசொலிக்கு செல்ல வேண்டும் என்று துடித்தவர் அவர், அவரை யாரும் சிறை வைக்க முடியாது எனவும், அவருடைய இதே சிறையில் தான் நான் உட்பட உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் குடியிருந்தோம் எனவும், எடப்பாடி பழனிசாமி அவர்களே தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதியும் கிடையாது எனவும், எந்தவித யோக்கியதையும் கிடையாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெடித்து பேசியுள்ளார். மேலும் அந்த நேரத்தில் உணர்ச்சியால் அவர் குரல் உயர்ந்து கர்ஜித்துள்ளது. கூட்டமே கொந்தளித்த நிலையில் உடன்பிறப்புகள் உணர்ச்சியால் ததுமி நின்றுள்ளனர். என் உயிரினும் மேலான என்று கலைஞர் அவர்கள் சொல்கிறார் என்றால் அதன் உண்மையான பொருள் என்ன என்பதன் அடையாளமாக இந்த காட்சி இருந்துள்ளது. காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் தானே போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டு பின்னர் பின்வாங்கிய விசிக தலைவர் திருமாவளவன் அந்த தொகுதியில் கட்சிக்கு வெளியே உள்ள ஆளுமைகளை நிறுத்த திட்டமிட்டது தற்போது தெரிய வந்துள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களான ப. ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் ஆகியோரை நேரில் சந்தித்து விசிக சார்பில் போட்டியிட திருமாவளவன் அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் வெளியாகியுள்ள தகவல் அரசியல் மற்றும் திரைத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் தவேகா தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு, பெரம்பூர், கொளத்தூர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சூழலில் தான் இன்று டி நகர், வில்லிவாக்கம், அண்ணாநகர் மற்றும் விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரப்பட்டிருந்தது. எனினும் வில்லிவாக்கம் மற்றும் டி நகரில் மட்டுமே பரப்புரை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. கட்சியில் சேர்ந்த ஒரு வாரத்தில் வேட்பாளர் வாய்ப்பா? நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்குமரனுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமின்றி திமுகவினரும் கொந்தளிப்பது பெண்ணாகரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் களம் என்பது வெறும் வாக்கு சேகரிப்பு அல்ல. இது தமிழர்களின் அடையாளமான கீழடிக்கும் RSS கொள்கை வழியான நாக்பூருக்கும் இடையே நடக்கக்கூடிய வாழ்வாதார போர் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP ஆவேசமாக உரையாற்றியுள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட சரவணம்பட்டி பகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சூரிய பிரகாஷை ஆதரித்து கனிமொழி நேற்று இரவு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய போது பாஜகவிற்கு ஒரு பிடி மண் கூட கிடையாது என மணிப்பூர் கலவரத்தை குறிப்பிட்டு கோவையில் கனிமொழி தாக்கி பேசியுள்ளார். உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து வடசென்னை தொகுதிகள் பக்கம் செல்ல தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். அமைச்சர் சேகர் பாபுவிற்கும் கட்சி தலைமை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடசென்னை எல்லைக்கு உட்பட்ட கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின், பெரம்பூர் தொகுதியில் தவேகா தலைவர் விஜய் போட்டியிடுகின்றனர். துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு போட்டியிடுகிறார். ராயபுரம் தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும், வில்லிவாக்கம் தொகுதியில் தவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவும் போட்டியிடுகின்றனர். திருவிக நகர் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி போட்டியிடுகிறார். இதனால் வடசென்னையில் உள்ள பெரும்பாலான தொகுதிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. ராணிப்பேட்டை தொகுதி சிட்டிங் MLAவாக இருப்பவர் கைத்தறித்துறை அமைச்சர் R. காந்தி. இவர் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக செயலாளராகவும் கட்சி பொறுப்பு வகிக்கிறார். இந்நிலையில் தேர்தலில் வெற்றி என ஒரு முறையும் மறுமுறை தோல்வி என தனது அரசியல் வரலாற்றை காந்தி எழுதி கொண்டிருந்தார். ராணிப்பேட்டை தொகுதியின் சென்டிமெண்ட் இதுதான் என்று அரசியல் கட்சிகள் கருதின. ஆனால் அந்த சென்டிமெண்ட்டை 2021 தேர்தலில் உடைத்தெறிந்து சட்டமன்றத்துக்கு 4வது முறையாக மக்களால் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனால் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராகும் அதிர்ஷ்டமும் காந்திக்கு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சீட் எதிர்பார்த்த காந்திக்கு முதலில் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. காந்திக்கு பதிலாக அவரின் மூத்த மகன் வினோத் காந்தியை வேட்பாளராக திமுக தலைமை அறிவித்துள்ளது. இதனால் காந்தி கடும் அதிருப்தி அடைந்த நிலையில் ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டமும் நடத்தப்படாமல் இருந்துள்ளது. வினோத் காந்தியை வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பியுள்ளனர். இதனால் தற்போது வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டு வினோத் காந்திக்கு பதிலாக அமைச்சர் கார்த்திக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கியுள்ளது திமுக தலைமை. இதுகுறித்து விகடன் நிருபரிடம் பேசிய அமைச்சர் காந்தி, நான் தான் வேட்பாளர் என்பது உறுதியான தகவல் தலைமை அறிவித்து விட்டது எனவும், நாளை மதியம் 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்கிறேன் என தெரிவித்துள்ளார். இதற்கு மகனின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.
கடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களின் செல்வாக்கை ஸ்டாலின் இழந்துவிட்டார் எனவும், என்ன பேசுவது என தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாளுக்கு கடற்கரையில் இடம் கேட்டபோது கருணாநிதி தரவில்லை எனவும், கருணாநிதிக்கு இடம் கொடுக்கவில்லை என விமர்சனம் செய்துள்ளார். காமராஜருக்கு இடம் கேட்டபோது மருத்துவர் கருணாநிதி முதலமைச்சராக பதவியிலிருந்து உயிர் நீத்தால் இடம் என கருணாநிதி கூறினார். அவர் செய்தது அவருக்கு பொருந்தும். கருணாநிதிக்கு இடம் கொடுக்க சட்ட ரீதியாக இயலாத சூழல் இருந்தது. ஸ்டாலின் குற்றம் சாட்டுவது நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவை கடுமையாக எதிர்த்த தேமுதிக அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ளது. விஜயகாந்தை பற்றி கடுமையாக கொச்சையாக பேசியவர் வடிவேலு அவர்களுடன் நீங்க கூட்டணி வைத்துள்ளீர்கள் எனவும், 2026 கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் மாநிலங்களவை பதவி என கூறினேன். நீங்க ஏதேதோ திட்டமிட்டு கூட்டணிக்கு சென்றுள்ளீர்கள். அது உங்கள் சொந்த விஷயம் எனவும், நம்மை கடன்காரர்கள் ஆக்கியதுதான் ஸ்டாலினின் சாதனை. பணமெல்லாம் போகிற இடத்திற்கு போனது எனவும், முறைகேடாக சென்ற நிதிகள் அதிமுக ஆட்சியில் பெறப்பட்டு கஜானா நிரப்பப்படும் எனவும், பழனிசாமி அரசியலிலிருந்து துடைத்தெடுக்கப்படுவார் என மா சுப்பிரமணியன் சொல்கிறார். பிரியாணி சாப்பிடும் மா சுப்பிரமணியன் அவர்களே அதிமுக ஆட்சிக்கு வந்தால் களி சாப்பிடுவீர்கள் என்று தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் திமுக கூட்டணியின் சார்பில் இன்று மாலை நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பங்கேற்று தீவிர பரப்புரை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்டத்தின் 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களை மேடையில் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஆதரவு கோரியுள்ளார். பின்னர் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், அன்பு, பண்பு, விருந்தோம்பல் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றது மதுரை. தமிழர்களின் பண்பாட்டு தலைநகராக திகழும் இந்த மண்ணுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரான் மீது அமெரிக்க படைகள் F-15E மூலம் குண்டுகளை வீசியது. அப்போது ஈரான் வான் பாதுகாப்பு தடுப்பு ஏவுகணை மூலம் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் இருந்த 2 பேரும் விமானத்தில் இருந்து வெளியில் குதித்து உயிரோடு தப்பித்துள்ளனர். அதில் ஒருவரை அமெரிக்க படை உடனே மீட்டுவிட்டது. மற்றொருவரை கடந்த 2 நாட்களாக அமெரிக்க படைகள் சிறப்பு படை மூலம் ஈரான் மலைப்பகுதியில் தேடி வந்தன. அவரை மீட்க 12 சிறப்பு விமானங்களை அமெரிக்க படைகள் அனுப்பி வைத்தன. ட்ரோன் மூலம் விமானி இருக்கும் இடத்தை அமெரிக்க படைகள் கண்டுபிடித்தன. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்ட பைலட் காயத்துடன் மீட்கப்பட்டுள்ளார். இந்த மீட்பு பணி அமெரிக்க வரலாற்றில் மிகவும் துணிச்சலான ஒன்று என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பைலட்டை நூற்றுக்கணக்கானோர் ஈரானுக்குள் புகுந்து தேடி கண்டுபிடித்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட பைலட் தற்போது அங்கிருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டுவிட்டார். இரவில் தொடங்கி பகல் முழுவதும் இந்த தேடுதல் வேட்டை நடந்துள்ளது. இதில் ஈரான் படைகள் துப்பாக்கி சூடு நடத்தின. ஈரான் படைகள் சம்பவ இடத்தை நெருங்காமல் இருக்க அமெரிக்க விமானங்கள் ஈரான் படைகள் வரும் வழியில் தொடர்ந்து வெடிகுண்டுகளை வீசி அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்த காலக்கெடு முடிவுக்கு வந்துள்ளது. இதனையடுத்து நேற்று ட்ரம்ப் தனது ட்ரூத் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி கிழக்கு நேர மண்டலம் என்று பதிவிட்டுள்ளார். இந்த நேரத்திற்குள் ஹார்மோஸ் ஜலசந்தி திறக்கப்படவில்லை என்றால் ஈரான் மீது கடும் தாக்குதல் என்று எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ள நேரம் இந்திய நேரப்படி நாளை மறுநாள் காலை 6:30 மணி என்றும் தகவல் வெளியானது. இதற்குள் ஹார்மோஸ் ஜலசந்தி திறக்கப்படவில்லை என்றால் ஈரானின் மின் நிலையங்கள், பாலங்கள் அனைத்தும் அழிக்கப்படும் என்றும் நீங்கள் நரகத்தில் வாழ்வீர்கள் என்று ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு ஈரானின் பதில் என்னவென்றால், ஈரானிய அதிபர் அலுவலகத்தின் தகவல் தொடர்பு பிரிவு துணை பிரதிநிதியான மெஹ்தி தபதபாயி போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்டஈடு வழங்கினால் மட்டுமே ஹார்மோஸ் ஜலசந்தி திறக்கப்படும் எனவும், இந்த நஷ்டஈடும் கப்பல்கள் சுங்கவரியாக கட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 140, பவுனுக்கு ரூபாய் 1120 குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 1,10,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,810 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.